வணக்கம். சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான காலை வணக்கங்கள் மெல்போர்னில் இருந்து. இந்த காணொலியில் வருகிற அக்டோபர் 2025 மாத பலன்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனி காணொலியாக செய்து வருகிறேன். அதன் அடிப்படையில் இந்த காணொலியில் மகர ராசி அன்பர்களுக்கு வருகிற அக்டோபர் 2025 உள்ளுணர்வுகள் மற்றும் எண்ண ஓட்டங்கள் ஆற்ற வேண்டிய செய்து முடிக்க வேண்டிய காரியங்களை இளையவர்கள் மற்றும் பணிபுரியும் சகாக்கள் அலுவலக சகாக்கள் வழியாக கட்டளைகளாக கூறி செய்து முடிப்பீர்கள். தேவைக்கேற்ப பொருட்களை வாங்குவதில் அதிகம் மெனக்கெடுவீர்கள். இரட்டை மனநிலையில் சஞ்சாரம் செய்வீர்கள். பேச்சில் வசீகர பிரம்மாண்டம், புதிய சூழல், கலாச்சார பாதிப்புகள், சாதனைகளின் வெளிப்பாடுகள் இருக்கக்கூடும். துரித உணவுகளை வாங்கி அடிக்கடி சுவைப்பீர்கள். மூதாதையர் வழியில் வரக்கூடிய லாப பண வரவுகளை அங்கலாய்த்து பேசி வருவீர்கள். வியாபார எண்ணங்கள், வசீகர திட்டங்கள், எடுத்து வைக்க வேண்டிய அடிகள், வருங்கால திட்ட தேவைகள் கூறி பிறரிடம் மகிழ்வீர்கள். இளைய உடன்பிறப்புகள், குழந்தைகள் மற்றும் படிக்கும் மாணவர்கள் வயதிற்கேற்ற காதலில் ஈடுபடக்கூடும். கண், காது, மூக்கு, தொண்டை, பல்வலி, செரிமான பிரச்சனைகளுக்கு மருத்துவ ஆலோசனை தேவைப்படலாம். பூமி, நிலபுலன்கள், வீடு, வாகனம் விற்பனை, வாங்குதல், கொடுக்கல், பராமரிப்பு செலவுகள் கூடுதலாக ஏற்படக்கூடும். குழந்தைகளின் கல்வி, வேலை, சுக சௌகரியங்கள் மெச்சத்தக்க வகையில் முன்னேற்றம் காணப்படும். குழந்தைகள் சுப விசேஷங்களுக்கு கூடுதல் முயற்சிகள் தேவைப்படும். குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடுகள் நல்ல தீர்வாகவும் புதிய பாதைக்கு திறவுகோலாகவும் இருக்கும். சிலர் குழந்தைகளின் பேரில் கல்வி கடன் பெறக்கூடும். குழந்தைகளுக்கு பழைய வாகனங்களை சீர் செய்து பயன்பாட்டிற்கு வரும் வகையில் சரி செய்து கொடுப்பீர்கள். அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். குழந்தைகளுக்கு தங்கும் இடம், புதிய வீடு, அடுக்குமாடி குடியிருப்பு போன்றவற்றில் வருங்காலத்திற்கேற்ப முதலீடுகள் செய்து காரியங்களை ஆற்றக்கூடும். வேலை, சேவை, விற்பனை, வியாபாரம், எந்த தொழிலில் ஈடுபட்டிருப்பினும் கூடுதலாக உழைப்பை முன்னிறுத்தி வேலைகளை சிரமேற்கொண்டு செய்து வரவேண்டிய காலம். நண்பர், கணவன், மனைவி, வியாபாரம், வியாபார கூட்டாளிகள், வியாபார ஒப்பந்தங்கள் சார்ந்த பிரயாணங்கள் வகையில் அதிக அலைச்சலும் புதிய இடங்களில் தங்கி வருவதற்கான அமைப்பும் ஏற்படும். குடும்பத்தில் மூத்த பெண்கள் மரண செய்திகளுக்கு, சடங்குகளுக்கு திடீரென்று பிரயாணம் மேற்கொண்டு சென்று வரக்கூடும். அவசர செலவுக்கு தேவைக்கு மறைத்து வைத்திருந்த கையிருப்பு பணத்தை கூடுதல் செலவுகளுக்கு சரியான நேரத்தில் எடுத்து செலவுகள் செய்ய வேண்டிய தருணமாக இருக்கும். நெடுநாள் கிடப்பில் இருந்த அரசு தொடர்பான வேலைகள் இனி அரசு சம்பந்தமான நண்பர்கள், தொடர்பாளர்கள் வழியாக செய்து முடிக்க சரியான தருணமாக இருக்கும். இதனால் காரிய ஜெயம் உண்டாகும். தந்தை, ஆசான், மூத்தோர், நல் வழிகாட்டிகள், ஆன்மீக அன்பர்களின் ஆசிகள் வழியாகவும் தெய்வ சங்கல்பத்தால் குழந்தைகளின் முன்னேற்றம் மற்றும் சுப விசேஷங்கள், நல்ல லாப முன்னேற்றம் இனி வரும் காலத்தில் சித்திக்கும். இதனால் நிகழ்வுகளை திறம்பட செய்து முடித்து மனநிறைவுடன் காணப்படுவீர்கள். செய்ய வேண்டிய செயற்காரியங்களில் பெண்களின் உதவி, ஒரு நளின பாங்குடனும் பணிகளை திறம்பட செய்து முடிக்கக்கூடிய அனுபவ ஆற்றல் வெளிப்படும். கச்சிதமாக செய்து வேலைகளை முடித்து நிம்மதி பெறுவீர்கள். வரவேண்டிய லாபங்கள், மூத்தோர்களிடமிருந்து எதிர்பார்த்த உதவிகள், சிறிது கால தாமதமானாலும் வெற்றி நிச்சயம். மூத்த பெண்கள் தாயார் வழியில் நினைவுபடுத்தியும் ஒரு முறைக்கு இருமுறை எடுத்து கூறியும் குடும்ப உறுப்பினர்களிடம் செய்திகளை கொண்டு சேர்த்து புரிய வைத்து காரியமாற்ற வேண்டி வரும். வேலை, தொழில், வியாபாரம் தேவைக்கேற்ற எல்லா வகையிலும் தேவைக்கேற்ற கடன்கள் வாங்கக்கூடும். பழைய டெபாசிட் வழியில் தேவைக்கேற்ப பணம் புரட்டி செலவுகளை சமன் செய்வீர்கள். நன்றி, வணக்கம்.